கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்று துப்பறியும் சாம்பு கதையில பங்களா மர்மம் அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்க போறோம். இப்போ சாம்பு ஒரு நாள் கோபாலன் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் சாம்புவை பார்க்க வர்றாரு. வந்தவர், ஓ சாம்பு, உனக்கு என்னையா சைக்கிள் மட்டும் ஓட்டிட்டு இருக்க, கார் ஓட்ட கற்றுக்கிறியா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு வேணாங்க, எனக்கு யார் கற்று தருவா, அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கிறாரு. உனக்கு என்னைய அதிர்ஷ்டம் வேணும், உனக்கு கற்றுக்கிறியா சொல்லு, நான் கற்றுத்தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு வர்றாரு. தன்னுடைய போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கார் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு போலீஸ்கார், நல்ல ஓட்ட தெரிஞ்ச போலீஸ்காரையும் கூப்பிட்டு வந்து இவர் கற்றுக் கொடுங்க. உடனே எல்லாரும் செய்கிற வேலை எல்லாத்தையும் இவரும் செஞ்சார். கண்ணாப்பிரான் வண்டி ஓட்டுறது, ஏத்தாப்புல யாராவது வந்தால் இடிக்கிற மாதிரி போகிறது எல்லாம் பண்ணோன்னே அந்த ஓட்ட சொல்லி கொடுத்த அந்த போலீஸ்காரருக்கு பயமாகவே போச்சு. இவர் எங்கேயா கேஸில் நம்மளையும் போட்டு மாட்டி விட்டுறப்படுறான்னு, சாமி நீங்கள் நல்லா ஓட்டுனா ஓட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க ஆளை அப்படின்னாங்க. எப்படியோ தத்துமுத்தி ஒரு மாதத்துக்குள்ளே இவர் ஓட்டுறதுக்கு அவர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, காரு ஓட்ட கற்றுக்கிட்டார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாரு, சினிமா ஒன்றுக்கு போனார். சினிமாவுக்கு போகும்போது சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரே சத்தம். முன்னாடி ஒரு 2 பேர் உட்காந்து சிலன்னு பேசிகிட்டே இருந்தாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து, இவர் தான் துப்பறிவர் தானே, காது கொடுத்து கேட்குறாரு என்ன பேசுகிறாங்கன்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ நாடு ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது, நம்ம சும்மா குச்சியை வச்சுட்டு போவோம், குச்சியை ஊனிட்டு போனால் கூட நம்ம குச்சியை கூட பிடுங்கிட்டு போயிடுறாங்க, திருடு கொள்ளை ரொம்ப நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாம் போய் சாம்புகிட்ட சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சாம்புனோன்னு அவர் பேர் கேட்டோன்னே இவருக்கு ஒரு குஷி, என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு. அப்போ அந்த இன்னொருத்தன் சொல்கிறான், ஆமாம் சாம்பு, அந்த ஆள்லாம் இப்போ இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல, முன்னாடி தான் அவரை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க, இப்போல்லாம் அந்த ஆளை பற்றிலாம் இல்லை, அந்த ஆள் வந்தாலும் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, சைதாப்பேட்டையில் நிறைய அப்படின்னு சொல்லி இழுக்கிறான். சைதாப்பேட்டையில் என்ன அப்படின்னு, ஒன்றும் இல்லை நீ வா படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்க்க இவருக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்டா சைதாப்பேட்டையிலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவருக்கு யோசிச்சுட்டே இருந்துட்டு, முடிஞ்ச உடனே படம் முடிஞ்சும் அப்படியே அவங்க 2 பேரும் பார்க்கலான்னு பார்க்கறாரு, யாருன்னே தெரியல, கூட்டத்தில் எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. வெளியில் வராரு. வந்தவர் நேராக சைதாப்பேட்டைக்கு போகிறார். அது போகிறதுக்கு முன்னாடி கோபாலன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்போம், ஏன்னா நம்ம போய் மாட்டிக்க கூடாது எதுலையாவது அப்படின்னு சொல்லிட்டு கோபாலன்ட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு கோபாலன்ட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் சைதாப்பேட்டைக்கு ஒரு வேலையாக போகிறேன், ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறார். யோ நீ அதெல்லாம் நாங்கள் வராமையே முடிச்சிடுவையா? இல்லை என்னையா வேலை, அதெல்லாம் தெரியும், எனக்கே தெரியாது, நீ இப்படிதான்யா சொல்வ, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பண்ணுவையா அப்படின்னு சொல்லி முதுகில் அடிக்கிறாரு அந்த போலீஸ். நேராக அவர் சைதாப்பேட்டைக்கு வர்றார். வந்தவர் அதுக்குள்ளே இந்த கோபாலன் என்ன பண்ணுறாரு, அந்த சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, நம்ம பேர் சாம்பு வந்தாலும் வருவார், அவருக்கு நீங்கள் வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. சரி அவங்கெல்லாம் வரப்போறானோன்னு ஒரே குஷியாயிடுறாங்க, எல்லாரும் சாம்புவை பார்க்கணுன்னு ஆசையோடு உட்காந்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம சாம்பு என்ன பண்ணுறாரு, நேராக போகிறாரு. மெதுவாக அந்த இருட்டு 10:30 மணி 11 மணி ஆயிடுச்சு. ஸோ இருட்டாக இருக்க அந்த ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கார். தனியாக போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பங்களா ஒன்று இருக்குது. அந்த பங்களாவில் மட்டும் பார்த்தா எல்லா லைட்டும் எரியுது, அந்த வீட்டில் இருக்க எல்லா லைட்டும் எரியுது. இவர் மெதுவாக கதவை தந்துட்டு உள்ளே போகிறார். உள்ளே நுழைஞ்சி போகிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது, அங்கெல்லாமும் லைட் எரியுது. நேராக உள்ளே போகிறாரு. உள்ளே போகிற யாருமே இல்லை. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறாரு, யாருமே இல்லை. பக்கம் இடத்துல ஒரே நிறைய மூட்டைகளாக அடுக்கிட்டு, அந்த வரைக்கும் பக்கத்தில் மூட்டை பக்கத்தில் போனோன்னே ஒருத்தன் யார் அது அப்படின்னு கேட்குறான். உடனே இவருக்கு பயம் வந்துடுச்சு, ஐயோ நான் அடிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைங்க, நான் ரோந்து போகிறவன், ஏன் இந்த வீட்டில் இவ்வளோ நேரம் லைட் எரியுதுன்னு பார்க்க வந்தேன், உள்ளே வந்தேன் யாருமே இல்லை, ஆனால் என்ன விஷயம்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிங்களா, நான் சாரிங்க, லைட்டை எங்கள் வேலையில் இருந்தோம், அதனால் நாங்கள் லைட்டை ஆஃப் பண்ண வந்துட்டோம், இப்போ ஆஃப் பண்ணிடுறோம், ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னா. சரி இவர் வெளில வர மாதிரி போய் என்ன பண்ணுறாரு, உள்ள ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இவருக்கு என்ன, அந்த மூட்டையெல்லாம் பார்த்தோன்னே இவங்க ஏதோ தப்பான வேலை பார்க்குறாங்க அப்படின்னு போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது திரும்பி லைட் அங்கங்கே ஒன்று 2 அணைக்கிறாங்க, மற்றெல்லாம் எரியுது. திரும்பி இவர் என்ன பண்ணுறாரு, இப்படி பார்க்குறாரு, மேலே ஜன்னலில் வென்டிலேட்டர் வழியாக உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருந்தது. இவர் தான் ஒல்லியாக தானே இருப்பார், அதனால சரி அது வழியாக நம்ம உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு கையை மேலே தூக்குறாரு. கரெக்டாக அந்த வென்டிலேட்டரை பிடிக்குது. ஆனால் பிடிச்சி இப்படி கையை உள்ளே விட்டு பார்க்குறாரு, ஒரு மூட்டை ஒன்று இடிச்சிட்டு நிற்கிது. என்னடா பண்ணுறது, எங்கேயா விழுந்தா திரும்பி அவங்கெல்லாம் வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பண்ணலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏறுறாரு. மேலே ஏறின போது பார்த்தா மாடியிலேருந்து ஒருத்தங்க திருடான்னு கத்துறாங்க.
இவருக்கு பயம் வந்து போச்சு. என்ன அவன் அங்க மாடியில இருக்கவங்க ஏதோ ஷேடோ மாதிரி நிழல் மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னா அவங்க கத்தின உடனே குடும்பமே எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு சின்ன பொண்ணு முகந்து எல்லாரும் திருடன் திருடன்னு கத்தவும் இவர் கீழே இறங்கி வந்துட்டு இவரும் திருடன் திருடன் கத்திட்டு ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்துட்டு நேரம் வந்து பார்க்கறாரு, அந்த ஷெட்டில் கார் ஷெட்டில் ஒரு காரு, பழைய கார். இவருக்கு இப்போ கொஞ்சம் கார் ஓட்ட தெரியும் தானே, என்ன பண்ண நேரம் அந்த காரில் ஏறி உட்காந்துட்டு கல்லுன்னு கண்ணா பின்னன்னு வண்டி எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. குறுக்க நெடுக்க வேக வேகமாக ஆட்டி ஆட்டி ஓட்டிட்டு இவருக்கு எங்கே போகிறேன்னே தெரியல. நேராக அவர் போய் நிறுத்தின இடம் எங்கன்னு கேட்டால் போலீஸ் ஸ்டேஷன். கைதாப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கொண்டு நிறுத்திக்கிறாரு. நிறுத்தி நேராக கொண்டு வந்து லைட்டு கம்பம் இருக்குல்ல, அதில் கொண்டு இடித்து நிறுத்திட்டு எப்படி நிறுத்தணும்னு தெரியல, மறந்து போச்சு இருக்கு பயத்தில். நேரத்தை கொண்டு வந்து இடித்து நிறுத்திட்டாரு. நிறுத்தினோடனே அப்படியே அந்த கார் ஒரு 4 குலுங்கினோடனே பின் சீட்லேருந்து ஒருத்தன் போய் தொப்புன்னு வெளில வந்து விழுகிறான். விழுந்தோடனே இந்த சத்தம் கேட்டு போலீஸ் இதுலேருந்து ஸ்டேஷன்லேருந்து எல்லா போலீஸும் வெளில வந்துட்டாங்க. வெளில வந்தவங்க நேராக பார்க்குறாங்க, அந்த வெளியில் வந்து விழுந்தோன்னா உடனே இறுக்கி பிடிச்சி, வாடா மகனே, உடனே தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், நீயே வந்து மாட்டிக்கிட்டியா எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம சாம்பு, வாங்க சாம்பு சார், என்ன சார் நடந்ததுன்னு என்கிட்ட கேட்காதையா, அவன்கிட்டே கேளு அப்படின்னு. என்னையா நடந்தது? இல்லை இன்னைக்கு அந்த நான் பங்களா முதலாளி வந்து பேங்க்லேருந்து 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தார். நானும் என் ஃப்ரெண்டுமா அதை கொள்ளையடிக்கலான்ட்டு போனோம். அங்கே வந்து இவரும் வந்து எங்களை பார்த்துட்டு எங்கள் பின்னாடியே வந்து நீ மாட்டி விட்டாரு. சரி உன் ஃப்ரெண்டு எங்கேயானா, அவன் தானே மாட்டியிருப்பான், ஏன்னா திருடன் சொல்லி அவனையும் மாட்டி விட்டாரு அப்படின்னு வாய் மூடுறதுக்குள்ள அந்த பங்களா முதலாளி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே அந்த ஆளையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது எல்லாரும் போலீஸும் உங்கள் சாம்புவால தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு, உங்கள் அப்பா 1 லட்ச ரூபா தப்பிச்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமா சேர்ந்து சாம்புவை பாராட்டலாம். அந்த நேரத்தில் கோபாலனும் உள்ள நுழைஞ்சு, ஐயோ இதைத்தான் நீ சொல்ல மாட்டேன்னு சொன்னியா, பயங்கரமான ஆளியா நின்று அப்படின்னு வழக்கம் போல நம்ம சாம்பு தலையை குஞ்சிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அடுத்த கதையில என்னென்னலாம் செஞ்சாரு சாம்புன்றத பார்க்கணும். இனிய கதைகளை கேட்போம், வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்குவோம். என்றும் உங்களுடன்.